சினிமாவை அழிக்கும் நடிகர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு சினிமா விழாவில் தயாரிப்பாளர் டி சிவா பேசியுள்ளார். கார்த்திக் சுப்புராஜிடம் உதவியாளராக இருந்த ராகவேந்திர பிரசாத் இயக்கியுள்ள படம் 5432. இப்படத்தை பானு பிக்சர்ஸ் ராஜா மற்றும் மெயின் ட்ரீம் புரொடக்ஷன்ஸ் ஜி கண்ணன் இணைந்து தயாரித்துள்ளனர். 2 மணி நேரத்தில் நடக்கும் கதையை 2 மணி நேர படமாக உருவாக்கியுள்ளனர். ஜி.ஆர். அரவிந்த், ஷபீர், பவித்ரா, ரோகிணி, ரவி ராகவேந்திரா, ஜெயக்குமார் நடித்துள்ளனர். இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக உருவாகியிருக்கிறது. இப்படத்தின் ட்ரைலர் மற்றும் பாடல் வெளியீட்டு விழா சென்னை பிரசாத் லேப் தியேட்டரில் நடைபெற்றது. ட்ரைலரை தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் கலைப்புலி எஸ். தானு வெளியிட்டார். விழாவில் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளர் டி சிவா பேசும்போது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இங்கு வந்தேன். 5432 படத்தின் ட்ரைலரையும் பாடலையும் பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. கார்த்திக் சுப்புராஜ் படமோ என்று நினைத்தேன். அவ்வளவு அற்புதமாக இருந்தது. பக்குவத்துடன் எடுக்கப்பட்டிருந்தது. காட்சிகளை பார்த்தபோது எனக்கு தோன்றியது இதுதான். இதில் நடித்த நடிகர்கள் பெரிய அளவிற்கு வர வேண்டும். நாங்கள் 4-5 நடிகர்களிடம் மாட்டிக்கொண்டு படாத பாடாய் படுகிறோம். 10 கதாநாயகர்கள் 10 கதாநாயகிகள் புதிதாக வந்தால் தயாரிப்பாளர்களுக்கு நல்லதா? பிரச்சனை இருக்காதா? இவர்கள் வளர்ந்து தயாரிப்பாளர்களை ஆதரிக்க வேண்டும். சினிமாவில் நடிகர்களில் 2 ரகத்தினர் இருக்கிறார்கள். சினிமாவை காக்கும் நடிகர்கள் ஒரு ரகம் என்றால், சினிமாவை அழிக்கும் நடிகர்கள் இன்னொரு ரகம். இப்படி இருக்கிறது சினிமா. இவர்கள் வளர்ந்து தயாரிப்பாளர்களை காக்கும் நடிகர்களாக இருக்க வேண்டும். இந்த படக்குழுவினருக்கு வாழ்த்துக்கள் என்று டி சிவா பேசியுள்ளார்.